வெளியே தூக்கி போட போகிறோம். உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற சில விஷயத்த நீங்களே கண்டுபிடிச்சி வெளியே தூக்கி போட போகிறோம். ஓகேயா? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு கேம் விளையாடலாமா? எல்லாம் நினச்சிக்கோங்க. இன்றைக்கி எல்லாம் கம்பல்ஷன் தான். எதுவுமே சரியா ஓகே எஸ்ஆர்னோ கிடையாது, எல்லாம் பண்ணணும். ஓகே, கொஞ்சம் சேர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணுங்கள் உடனே குயிக்காக. பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரே சர்க்கிள் டக்கு டக்குன்னு பண்ணுங்க. வெரி குட். சரி, இப்போ நம்ம என்ன விளாண்டோம்? எல்லாருமே பதில் சொல்லணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? பாட்டில். அது எப்படி பாஸ் பண்ணோம்? ஸ்பீடாக எந்த டைரெக்ஷனில் வேணாலும் கொடுத்தோம். அடுத்தது ஊசி பின்னு, அதை எப்படி பாஸ் பண்ணோம்? அது என்ன நம்மளுக்கு ஒரு பயம், அது நம்மளையும் குத்திடக்கூடாது, கொடுக்குறவங்களையும் அது குத்திடக்கூடாது. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அக்கா வாசிக்கிறீங்க? யாரோ ஒருத்தங்க வாசிங்க. நீதிமொழிகள் 15:1. 15:1. இங்கே யாராவது வாசிங்க, தமிழ் வாசிங்க. இங்கே என்ன இருக்கு? மெதுவான பிரதியுத்திரம். பிரதியுத்திரம்னா ஆன்சர்ஸ். ஒருத்தங்களுக்கு நம்ம ஒரு ஆன்சர் சொல்ல போகிறோமோ, இல்லை ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்கிட்ட சொல்ல போகிறோமோ, அதை நம்ம வார்த்தைகளை நம்ம யோசித்து பேசும் போதோ மெதுவாக பேசும் போதோ உக்கிரத்தை மாற்றும். ஒருவேளை அவங்க கோபமாக இருந்தாலோ இல்லைன்னா ஏதோ நம்மள மேலே ஒரு பேட் திங்கிங் இருந்தாலோ அது என்ன பண்ணிடும்? மாற்றிடும். சப்போஸ் இந்த செகண்ட் டைம் பின்னு நம்ம கொடுத்தோம்ல, அந்த மாதிரி கடிஞ்சொருகளோ கோபத்தை எழுப்பும். நம்ம அந்த ஷார்ப்பாக இருக்கிற பின்னை நம்ம எந்த அளவுக்கு பாஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நம்மளோட வார்த்தைகளும் என்ன பண்ணணும்? அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ணணும். கரெக்டாக புரிஞ்சுதா? ஓகே, இந்த கொஸ்டினை நான் கடைசியாக கேட்பேன். ஓகே, ஒரு ஸ்மால் ப்ரேயர் பண்ணலாம், அப்புறம் நம்ம போகலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் சுவாமி இப்போ எடுத்துக்கிற இந்த 1/2 அன் ஹவரில் ராஜா உம்முடைய கரம் இருக்கட்டும். அப்பா, என்னை மறைத்து உம்முடைய வார்த்தை இந்த பிள்ளைகளோடு பேச வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, கற்றுக்கொள்கிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்க நீங்கள் கிருபை தாருங்க. தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் எங்களோடு இருந்து எல்லா காரியத்தையும் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக். நம்ம லைஃப்பில் டெய்லியுமே நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவோம். அதாவது நம்மள கஷ்டப்படுத்துகிற விஷயம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறோமா இல்லையா? எல்லாருமே. இங்கே என்ன எழுதியிருக்குது? ஃபேஸிங் அவர் ஜெயின்ஸ். இது என்னென்னா ஒரு பைபிளில் இருக்க ஒரு ஸ்டோரி. எல்லாருக்குமே டேவிட் தாவீது அப்படிங்கிற ஒருத்தங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா சொல்கிறேன். தாவீது அப்படிங்கிறது யாருன்னா ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பையன். யாரு? இந்த குட்டியாக தெரியுது பார்த்தீங்களா, ஒரு சின்ன இமேஜ் ஒருத்தர் நிற்கிறாரு, அதுதான் டேவிட். தாவீது ஆடு மேய்க்கிற பையன். அவர் எப்படி ராஜா ஆனார், அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம்னா, சவுல் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். யார்? சவுல். அவர் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த பக்கத்தில் ஒருத்தர் பெருசாக நிற்கிறாருல, யார் அது? அவர் பேர் கோலியாத். அவர் யுத்தத்தில், இப்போ நம்ம ஏரியா அப்புறம் ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க யுத்தத்துக்கு வருவாங்க. யுத்தம்னா தெரியும்ல, வாரில் எப்படி இருக்கும், ஒருத்தங்க இன்னொருத்தங்க 2 பேர். அப்படி இந்த பக்கம் சவுல் இருக்காரு, அந்த பக்கம் பிலிஸ்தியன்ஸ் அப்படின்னு ஒரு ஜனம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக இவர் வந்தார். யார்? கோலியாத். ஸோ நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பெரிய ஆள் யாருமே இல்லை. அப்போ எப்படி அவங்கள அந்த கோலியாத் எப்படி மேற்கொள்ள முடியும்னு இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப பயந்து இருந்தாங்க. அந்த கோலியாத் என்ன சொன்னாங்களாம், உங்களோட டீமில், அதாவது எங்களோட டீமில் இருந்து என்ன தோற்கடிக்கிறதுக்கு யாராவது வரீங்களா, அனுப்புங்கன்னு ரொம்ப சவாலாக நின்றுட்டு இருந்தார். அப்போது அந்த போர்க்களத்தில் சவுலுக்கு கூட தாவீதோட பிரதர்ஸ் இருந்தாங்க. யார் இருந்தாங்க? தாவீதோட சகோதரர்கள் யுத்தத்துக்கு இருந்தாங்க. அவங்களாம் நல்லா வாட்டசாட்டமாக இருப்பாங்க. ஆனால் தாவீது ரொம்ப குட்டி, உங்களை மாதிரி தான், தருண், சின்ன ஒரு யூத் தான் அவங்க. அப்படி இருந்தார். அவர் சாப்பாடு கொடுக்கறதுக்காக, அண்ணன்களை பார்க்கறதுக்காக அந்த போர்க்களத்துக்கு வந்தார். இந்த தாவீது கடவுளை பற்றி ரொம்ப தப்பான வார்த்தைகளை பேசிகிட்டு இருந்தார். கோலியாத் இப்படி உங்களோட கடவுள் சரியில்லை அப்படி இப்படின்ட்டு நீங்கள் அனுப்புங்க, யாராவது என்னை மேற்கொள்ள உங்களால் முடியுமான்ட்டு. அதை கேட்டுட்டு இருந்த தாவீதுக்கு கோவம் நம்ம கடவுளை இவர் எப்படி பேச முடியும், நான் போய் கர்த்தருக்கு நான் இந்த மாதிரி யுத்தம் பண்ணுறேன், உங்களுக்கு ஆறுதலை நான் யுத்தம் பண்ணுறேன்னு சவுல்கிட்ட சொல்லும் போது, சவுல் என்ன பண்ணுவார்னா, நம்ம யுத்தத்துக்கு போகிறவங்க எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி ஷர்ட் பேண்ட் போட்டுட்டு இருப்பாங்களா, எப்படி தலைக்கு
இங்கே கீழே ஷூஸு, ஸ்வாடு, அந்த மாதிரி கத்தி, கேடகம் எல்லாம் வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் எடுத்து சவுல் வந்து யாருக்கு போட்டு விட்டார்? தாவீதுக்கு போட்டு விட்டார். ஆனால் தாவீது எனக்குலாம் என்னால் தூக்கக்கூட முடியல, அவ்வளோ சின்ன பையன், என்னால் போட முடியாது, கழட்டி போட்டுட்டு கோலியாத்துக்கு முன்னாடி நின்னார். அப்புறம் ஒரு சின்ன கூழாங்கல், கர்த்தர் வந்து ஒருத்தங்களை யூஸ் பண்ணணுன்னா எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாங்கிற ஸ்டோரி தான் இது. கோலியாத்துக்கு பெரிய பெரிய பட்டயம் இந்த மாதிரி நிறையா இருந்தது, ஆனால் தாவீதுக்கு ஒன்றுமே இல்லை. சின்ன கூழாங்கல்லை எடுத்து 5 கூழாங்கல் எடுத்து அதில் ஒரு கூழாங்கல்லை சுற்றி சுற்றி அடித்து கோலியாத்தை வந்து கொன்னார். அது வந்து ஒரு ஸ்டோரி. இது வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன், ஆனால் அது ஒரு லென்த்தியான ஸ்டோரி. ஸோ நம்மளோட லைஃப்பில் இந்த கோலியாத் மாதிரி ஜெயன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அரக்கர்கள். நம்மளோட லைஃப்லேயும் இருக்கிற அரக்கர்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை நம்ம இன்னைக்கு கில் பண்ண போகிறோம். ஓகே, புரிஞ்சுதா? இதுதான் அவுட்லைன் இன்னைக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். இதில் வந்து நான் இன்னும் 2-3 ஸ்டோரி சொல்லுவேன். கடைசியாக என்ன ஸ்டோரி சொன்னேன் அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணணும். பண்ணுறீங்களா? ஸ்டோரி ரொம்ப பைபிளிலேருந்து கிடையாது, அவுட்லைன். ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து பாலைவனத்துக்கு போனார். எங்கே போனார்? டெசர்ட்டில் நீங்கள் எல்லாம் போயிருக்க அனுபவம் இருக்கா? போயிருக்கீங்களா? ராஜஸ்தான் டெசர்ட்டில் அந்த மாதிரி ஒரு டெசர்ட்டில் அவர் போனார். ஆனால் நம்மளுக்கு தெரியும் அங்கே என்ன மாதிரி இருக்கும்ன்ட்டு. தண்ணியே இல்லை, போயிட்டே இருக்கிறாரு, தண்ணி இல்லை. அப்போது ஒரு சின்ன ஒரு பாலடைஞ்ச வீடு பக்கத்தில் வந்து இந்த அடி பைப் மாதிரி ஒரு பைப் இருக்குது. ஆனால் அடிச்சு பார்க்குறாரு, அதுலேயே தண்ணி இல்லை. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருந்துச்சு. பக்கத்துலேயே ஒரு லெட்டரும் இருந்தது. அது என்ன எழுதியிருந்ததுன்னா, இந்த தண்ணி எடுத்து அந்த பைப்பில் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா திரும்ப அடிக்கும் போது நிறையா தண்ணி வரும், நீங்கள் வந்து பண்ணி பாருங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் இருந்தது. ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி கிடச்சா என்ன பண்ணுவோம்? உடனே அந்த பாட்டிலில் இருக்க தண்ணியை குடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு தூக்கி போட்டு போயிடுவோம். கரெக்டாக? அதை தான் அவரும் யோசிச்சார். இப்போ இங்கே இருக்கிற பாட்டில் ஒருவேளை ஊற்றி தண்ணி வரலன்னா கையில் இருந்த தண்ணியும் போச்சு, உள்ளரையும் தண்ணி வராது, என்ன பண்ணுறது? அப்போ சரி, நம்ம அந்த வார்த்தையை வந்து நம்புவோன்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணி எடுத்து ஊற்றினார். கொஞ்ச நேரத்தில் உள்ளேருந்து பபுள்ஸ் வந்து திரும்ப அடிக்கும் போது என்னாச்சு? தண்ணி வெளியே வந்தது. அவர் வயிறார ஃபுல்லாக தண்ணி குடித்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆகி திரும்ப அந்த பாட்டில்லையும் தண்ணி பிடிச்சி வச்சு அந்த லெட்டருக்கு கீழே எழுதினார், ட்ரஸ்ட் திஸ் வேர்ட், இந்த வார்த்தையை நம்புங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவருக்கு தேவையான தண்ணிகளையும் எடுத்துட்டு அவர் முன்னாடி போனார். இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் சில வார்த்தைகள் பைபிள்லேருந்து இந்த மாதிரி நீங்கள் கேட்கும் போதோ இல்லை வெளியே எங்கேயாவது வாசிக்கும் போதோ சில வார்த்தைகள் உங்களோட பேசும். ஆனால் அந்த வார்த்தைகள் வந்து உங்களோட பிளானுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், ஆனால் வார்த்தை என்ன சொல்லும்? அதுக்கு ஆப்போசிட்டாக பேசும். ஆனால் அதைப்படி நம்ம நடக்கும் போது தான் இதுக்கும் மேலான ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா? இந்த தாவீது அப்படிங்கிறவர் வந்து கோலியாத்தை தான் ஃபஸ்ட்டு வெற்றி பெற்றாரா? இப்போ நான் சொன்னது வந்து கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் உள்ள ஸ்டோரி. இப்போ நம்ம எடுத்தோடனே ஒருத்தர் கோலியாத் மாதிரி திடீர்னு கேட்டை திறந்துட்டு உள்ளே வராரு, நம்மளால் அவங்கள ஃபேஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் தாவீது ஏன் ஃபேஸ் பண்ணார்னா, அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு தடவை என்ன வந்துச்சு? சிங்கம் வந்துச்சு. ஒரு தடவை என்ன வந்துச்சு? கரடி வந்தது. எதுக்கு? ஆட்டை தூக்கிட்டு போகிறதுக்கு. நம்ம என்ன போகிறோம்? நம்ம ஆடு மேய்ச்சிட்டு இருக்கோம், திடீர்னு இந்த மாதிரி சிங்கம் வருதுன்னா என்ன பண்ணுவோம்? நம்மளை விட்டா போதுன்னு ஓடி போயிடுவோம். ஆடு தானே, போனால் போயிட்டு போகுது, காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவர் அப்படி பண்ணல. தூக்கிட்டு போன ஒரு ஆட்டையும் பின்னாடி துரத்தி போய் அதை வெற்றி பெற்று அந்த ஆட்டையும் அவர் திரும்ப உயிரோடு மீட்டு கொண்டு வந்தார். இந்த அனுபவத்தை வச்சு தான் அவர் சொல்கிறாரு அன்னைக்கு சவுல்கிட்ட, நான் இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியையும் வெற்றி பெற்றேன். அதாவது கர்த்தருடைய நாமத்தினால, அவரோட ஆசீர்வாதத்தினால, அவரோட கரங்கள்னால நான் வெற்றி பெற்றேன். அப்போ இந்த கோலியாத் யார்? நான் அவனையும் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் இன்றைக்கி ஒரு கோலியாத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், கரெக்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய, இப்போ நீங்கள் காலேஜ் வந்திருக்கீங்க, யாருமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிக்காமே காலேஜ் வந்துட்டிங்களா? 10th எழுதாமல் வந்துட்டிங்களா? 12th எழுதாமல் வந்துட்டோமா? இல்லை. அது எல்லாமே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் தான். அதையே நம்ம பாஸ் பண்ணி வந்துட்ட நம்ம இனி இருக்கிற ஃப்யூச்சர் செமஸ்டர்ஸ் இல்லை அதுக்கு மேலே எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம் இல்லை பேங்க் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி சில ஜெயின்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக கடந்து போக முடியும். எப்போது நம்ம பழைய ஜெயன்ஸை நம்ம கடந்து வந்த அந்த திங்கிங் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதையும் நம்ம என்ன பண்ண முடியும்? க்ராஸ் பண்ணி வர முடியும். இப்போ இந்த கோலியாத் அப்படிங்கிறது யார்? இதை எடுத்து வாசிக்கலாமா?
1 சாமுவேல் 14:4-7. இங்கே என்ன எழுதியிருக்கு? கோலியாத் எப்படி இருக்கிறாங்களாமா? இது எப்படி இருக்கிறாரு அந்த கோலியாத்து? இப்படி யாராவது நீங்கள் ரியல் லைஃப்பில் பார்த்துருக்கீங்களா? நேரில் எப்படி இருக்கிறாரு? கிட்டத்தட்ட இவர் வந்து 9 feet இருக்கிறாங்கன்னு சொல்லி ஹிஸ்ட்ரியில் சொல்லுது. 9 feetனா 9 அடி. நம்மளாம் எவ்வளோ அடி இருப்போம்? 5, 5.5, 6, மேக்ஸிமம் 6 தான். ஆனால் அதை தாண்டி அவர் எவ்வளோ இருந்தாரா? 9 இருந்தாரா? 9 அடி அவருக்கு. அப்புறம் என்னென்ன போட்டிருக்கிறாரு பாருங்க. எல்லாம் வந்து ரொம்ப இரும்பு, பிரான்ஸு, சும்மா பேப்பரில் தைச்சி எந்த ட்ரெஸ்ஸையும் போடலை. அவர் எப்படி இருக்கிறாரு? பயங்கரமாக இருக்கிறாரு. அடுத்தது போடுங்கண்ணா. இது என்னது? 2வது பிக்சர், கூழாங்கல். ஸோ அந்த பக்கம் அவரோட ட்ரெஸ்ஸு, இந்த பக்கம் கூழாங்கல். இது ரெண்டில் எது ரொம்ப வெயிட்டான இது? அங்கே இருக்கிறவர் தான். ஏன்னா அவர் போட்டிருக்கிற அவரோட ஹைட்டு, வெயிட்டு, அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது கூழாங்கல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் எடுத்து தூக்கி போட்டு போயிடுவார். ஆனால் இந்த இவ்வளோ பெரிய கோலியாத்தை ஜெயிச்சது எது? இத்தினோண்டு கூழாங்கல் தான். கரெக்டாக நம்ம லைஃப்பில் நம்ம எப்படி நினைப்போம்? நம்மளால் ஒன்றுமே முடியல, நான் இவ்வளோண்டு தான் இருக்கிறேன், எனக்கு ஆப்போசிட்டில் வர பிரச்சனை என்னையோட பெருசாக இருக்குதுன்னு தான் நினைப்போம். எத்தனை பேர் அப்படி நினச்சிருக்கிறீங்க? வீட்லேயும் சரி. ஓகே, இங்கே நான் சிலது எழுதி வச்சிருக்கிறேன். இன்செக்யூரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது தாழ்வு மனப்பான்மை. நம்மளை நம்ம இறக்கி நம்ம யோசிக்கிறது. அது எப்போ யோசிப்போம்? நம்ம கண்ணாடி பார்க்கும்போது கூட யோசிக்க மாட்டோம். நம்மளை விட இன்னொருத்தர் கொஞ்சம் நல்லா இருந்துட்டாங்கன்னா, படிப்பிலையோ இல்லை வசதியிலையோ இல்லை சில விஷயங்கள் அதிகமாக இருந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும்? இன்செக்யூரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது தாழ்வு மனப்பான்மை. ஆனால் பைபிள் ஒன்று சொல்லுது, He created us the image of God. நம்மளை கர்த்தர் வந்து எப்படி உருவாக்குனாரு? அவரோட சாயல் போல உருவாக்குனாரு. கரெக்டா? அவர் மாதிரியே நம்மளுக்கு 2 கண்ணு, 2 காடு, 2 கை, காது, மூக்கு, வாய் எல்லாம் கொடுத்து தான் உருவாக்குனாரு. நம்மளுக்குள்ள இருக்கிற நம்மளோட காரியங்கள் எல்லாமே சரியானது. அதை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பிரைஸ் பண்ணி, தேங்க்யூ காட் தட் யூ கேவ், நீங்க கொடுத்ததுக்காக நம்ம என்ன சொல்லணும்? நன்றி. இந்த இன்செக்யூரிட்டி அதுவும் ஒரு ஜெயண்ட் தான். நம்மளுக்கு இன்னைக்கு பேசுவோம், நாளைக்கு அதுவே நம்மளுக்கு தோணும். அடுத்தது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், தோத்து போயிடுவோமோங்கிற பயம் இருக்குமா? கரெக்டா? ஒரு சில விஷயம் நம்ம செய்யும் போது நம்மளுக்கு தெரியும் அது என்னன்னு, ஆனால் என்ன பண்ணுவோம்? நம்ம தோத்துருவோமோங்கிற பயம். ஆனால் அந்த விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம்னா அந்த பயம் இருக்காது. கரெக்டாக? இப்போ சப்போஸ் இப்போ ஒருத்தர் நீங்கள் கூப்பிட்டு வாங்க பாட்டு பாடுங்கன்னு சொன்னால் பாடிடுவீங்களா? எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? வெரி குட். அடுத்தது வேற ஏதாவது டான்ஸ் ஆடுங்கன்னா, இல்லை ஒரு வசனத்துக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா, வெரி குட். அந்த மாதிரி என்ன பண்ணிடணும்? தைரியமாக இருக்கும். நம்ம ஏன் அப்படி நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், நீங்கள் ஆல்ரெடி ஸ்டேஜில் பாடி இருந்தால், ஆல்ரெடி ஸ்டேஜில் ஒரு டான்ஸ் ஆடி இருந்தால் உங்களுக்கு அந்த பயம் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? அகடமிக் திங்ஸ், நம்மளோட சப்ஜெக்டையும் தாண்டி நம்மளுடைய சர்க்கிளையும் தாண்டி நிறைய விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கணும். சரி, ஒரு விஷயம், உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும்? 1, 2. ஜெயலலிதா அம்மா தெரியுமா? எத்தனை பேர் தெரியும் ஜெயலலிதா? எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும் தெரியுமா? 5 to 6 லாங்குவேஜ் தெரியும். ரொம்ப சரளமாக பேசுவாங்க, சரளமாக எழுதுவாங்க. கரெக்டா? ஸோ ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நம்மளையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இங்கிலீஷ் கற்றுக்கோங்க, ஹிந்தி கற்றுக்கோங்க. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் நம்ம இங்கே விட்டு வெளியே போக மாட்டோம், அப்படி கிடையாது. திடீர்னு உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வெளியே போகிறதுக்கும் வரும். ஃபாரின் போனீங்கன்னா, கரெக்டா? ஸோ இப்போ இருந்து ஒரு சில லாங்குவேஜஸையோ ஒரு சில விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என் லைஃப்லன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தது போகலாம். நான் வந்து 9th படிக்கும்போது எனக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ப்ரேயர் பண்ணோம், பைபிள் ரீட் பண்ணோம்னு ரொம்ப ஆசை. ஆனால் எனக்கு தெரியாது, சுத்தமாக தெரியாது. இப்போ 9th வந்து நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணி எங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது நான் இங்கிலீஷில் தான் வாசிப்பேன். எனக்கு வாசிக்கிறதும் புரியாது, நான் வாசிக்கிறது யாருக்கும் புரியாது, ஆனால் வாசிப்பேன். அப்படியே இருந்துச்சு. ரொம்ப அழுது நான் ப்ரேயர் பண்ணுறேன். ஆனால் 9th இப்போ எத்தனை வருஷம் கடந்துருச்சு. இப்போது தமிழில் நான் கொடுக்குற ஃபஸ்ட்டு மெசேஜே இதுதான். இது வரைக்கும் நான் இப்போ இருக்கிறது மகாராஷ்டிராவில். அங்கே நான் இது வரைக்கும் இங்கிலீஷில் தான் மெசேஜ், இங்கிலீஷில் தான் ப்ரீச்சிங், ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் எல்லாம் இங்கிலீஷில் தான். நம்ம அன்னைக்கு நான் கேட்டது என்ன? ப்ரேயரும்
பைபிள் ரீடிங் எனக்கு இங்கிலீஷ்ல சொல்லித்தாங்க அப்படின்னு யார்கிட்ட கேட்டேன்? கர்த்தர்கிட்ட கேட்டேன். நான் அதுக்கு எடுத்துக்கிட்டு ஏதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போனேன்னா இல்லை ஏதாவது எங்கேயாவது நான் கான்வென்ட் ஸ்கூலில் படித்தேன்னா கிடையாது. எல்லாரும் நம்ம நார்மலான ஸ்கூலில் தான் படிச்சிருக்கோம், இங்கே தான் படிச்சிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பைபிள் இங்கிலீஷ் பைபிளில் நான் ரீட் பண்ணி தான் இங்கிலீஷை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்? அது அந்த ஒரு தாகம் வேணும். ஃபெயிலியர் ஆயிடக்கூடாதுன்னா நீங்கள் முன்னாடியே அதுக்கு ரெடியாக இருக்கும். கரெக்டாக? எல்லாருமே இன்னையிலேருந்து ஒரு சில புது காரியங்களை கற்றுக்கோங்க. நாளைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறீங்களா? இன்னையிலேருந்து ஆப்டிடியூடு, ரீசனிங், அப்புறம் அடுத்தடுத்து என்ன 10th புக்ஸ் 12th புக்ஸ் எல்லாமே இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு அதோட ஃபெயிலியரை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. கரெக்டா? ஓகே, அடுத்த கோவரை நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? அடுத்தது வேற என்ன ஃபேஸ் பண்ணுவோம் டெய்லி? ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ். கரெக்டா? சில விஷயம் வந்து என்னன்னா நம்ம முன்னாடி இருந்தே அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி, எங்கள் அப்பாவும் அதை ஃபேஸ் பண்ணாரு, எங்கள் அம்மாவும் ஃபேஸ் பண்ணாரு, எங்கள் தாத்தாவும் அதை தான் பார்த்தாரு, நானும் அதை தான் பார்க்குறேன். இது எப்படி மாறும் என் லைஃப்ல? அந்த கேள்வி இருக்குங்க. இப்போ கோலியாத் அப்படிங்கிறது அவன் மட்டும் வரல. சவுலோட முன்னாடி இருந்தவங்க, முன்னாடி ராஜாக்கள் எல்லாருமே இவங்களோட தலைமுறையோட போரிட்டு தான் வந்தாங்க. ஆனா இப்போ கோலியாத்தை வந்து இப்போ வந்து டேவிட் என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சிட்டாரு. கரெக்டா? நம்ம ஃபேமிலியில இருக்கிற சில ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம கேட்கலாம், நம்ம ஏனாலே எப்படி முடியும்? ஆனாலும் உங்களாலே முடியும். அதை நம்ம மேற்கொள்ளணும். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, நீங்க ஏதாவது சொல்லுங்க, ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு டெய்லி எந்த ஒரு கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணலையா? பிரைஸ் தி லார்ட். கரெக்டா? அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் நம்ம. இதை சொல்லுங்கப்பா, ரொம்ப வீடியா இருக்கிறீங்களே. முடிச்சலாம் கொஞ்ச நேரத்துல. வேற என்ன வாய்ஸ் அதை சொல்லுங்க. நீங்க என்ன டெய்லி ஒரு சின்ன ஃபைனான்ஸ், அமௌண்ட் விஷயங்கள், ஹெல்த்லேயே சில ப்ராப்ளம்ஸ் நம்ம யோசிக்கணும். நம்மளுக்கு இல்லைனாலும் நம்மள மாதிரி இருக்கிற யூத்தை ஃபேஸ் பண்ணுற காரியங்கள் தான். வேற ஏதாவது? ஓகே, நம்ம கடைசியாக கொஸ்டினுக்கு திரும்ப வருவேன், யோசிச்சு வைங்க. ஓகே, கரெக்ட் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள போகலாம். இப்போ வந்து டேவிட் வந்து கோலியாத் என்ன பண்ணிட்டாரு? தோற்கடிச்சார். ஆனா எப்படி தோற்கடிச்சார்? அது கூழாங்கல்ல வச்சுதான் தோற்கடிச்சார். ஆனா அதுக்கு முன்னாடி சில காரியங்களை அவர் பண்ணார். என்ன பண்ணாருன்னா, அவரு யாரு அப்படிங்கிறத அவரு உணர்ந்தாரு. அவர் இத்தனை கோலியாத் இப்படி நிக்கிறாரு, பக்கத்துல போய் நிக்கிறாரு தாவீது. பார்க்கறதுக்கு இப்படி பார்ப்பாரு. அப்புறம் எப்படி அவருக்கு பயம் இல்லாம இருக்கும் அவங்கள? ஆனா இல்ல. ஏன்னா அவரை காட்டிலும் அவருக்குள்ள இருக்கிற கர்த்தர் யாரு? கோலியாத்தை விட பெரியவர். அது அவர் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் உணர்ந்தார். நம்மளும் என்ன பண்ணணும்? நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள் பெருசா இருந்துச்சுன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற கர்த்தர் எப்படி இருப்பாரு? அதை விட பெருசு, அதை விட பெரியவர். ஸோ he will fight for us. அவரு நம்மளுக்காக என்ன பண்ணுவாரு? யுத்தம் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை தாவீதுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அவருக்கு? நான் தான் கேள்வி கேட்பேன், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு? தாவீது என்ன பண்ணாரு? அவரு யாரு அப்படிங்கறது அவரு தெரிஞ்சிருந்தாரு. என்ன பண்ணாரு? தாவீது யாரு அப்படிங்கறத அவரே தெரிஞ்சிருந்தாரு. கரெக்டா? அவருக்குள்ள இருக்க தேவன் பெரியவர் அப்படிங்கறத தெரிஞ்சிருந்தாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து காட்ஸ் ஃபெய்த்ஃபுல். ஃபர்ஸ்ட் அந்த கரடியும் அந்த சிங்கமும் வரும்போது யார் ஹெல்ப் பண்ணா? கர்த்தர் தான். அப்ப ஹெல்ப் பண்ணவர் இன்னைக்கு பண்ண மாட்டாரா அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. டேவிட் ரிமெம்பர்ட் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். கர்த்தர் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணின அந்த திங்கிங் அந்த தேங்க் பண்றது ஆக்சுவலா ஆல்ரெடி அவர் ஹெல்ப் பண்ணினதை இப்பயும் ரிமெம்பர் பண்றாரு. டேவிட் என்ன பண்றாரு? ஹி இஸ் ரிமெம்பரிங். அவர் ஞாபகப்படுத்தி பார்க்கறாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? டேவிட் யாருங்கிறத அவரே தெரிஞ்சிருந்தாரு. செகண்ட், கர்த்தர் அவருக்கு முன்னாடி செய்த நன்மையை நினைவு கூர்ந்தார். திரும்பவும் ரீகலெக்ட் பண்ணி பார்க்கறாரு. தேர்ட் ஒன், he didn't fight like everyone else. மித்தவங்க போர்க்களத்துல எத்தனை பேர் செஸ் கேம் உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி போர்க்களத்துல எத்தனையோ பேர் இருப்பாங்க. மந்திரி இருப்பாங்க, குதிரைப்படை, யானைப்படை, என்னென்னமோ படையெல்லாம் இருக்கும். அவங்க எப்படி போருக்கு போறாங்களோ அப்படி தாவீது போகல. கரெக்டா? நம்மளை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க ஒரு விஷயத்த பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க இன்னொன்று பண்ணும்போது நம்மளுக்கு இது என்ன ஆயிடும்? டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். கரெக்டா? அந்த மாதிரி அவர் பண்ணல. மித்தவங்க போரிடுற மாதிரி இவர் என்ன பண்ணல?
ஃபர்ஸ்ட் என்ன? டேவிட் யாருங்கிறத உணர்ந்தார். அவர் யாரு? செகண்ட் ஒன், கர்த்தர் அவருக்கு முன்னாடி செய்த நன்மைய நினைவு கூர்ந்தார். தேர்ட் ஒன், மித்தவங்க போரிட்ட மாதிரி இவர் போரிடல. ஃபோர்த் ஒன், டேவிட் டிக்ளேர்ட் ஹிஸ் ஃபெய்த். அவருடைய விசுவாசத்தை அவர் அறிக்கை செய்தார். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:47. அவங்க வாசிக்கிறத கவனிங்க. 1 சாமுவேல் 17:47. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார். யுத்தம் யாரோடது? கர்த்தருடையது. ஏன்னா ஃபர்ஸ்டே பார்த்தோம், அவருக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர் நம்பினாரு. ஸோ அந்த கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவருக்காக யுத்தம் பண்ணுவாருன்னு அவர் மனசுல நினைக்கல. கரெக்டா? இங்க வசனமே சொல்லுது, எல்லா ஜனங்களும் அதை நம்புவாங்க, அதை பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் போறேன் அப்படின்னாரு. ஸோ ஹி டிக்ளேர்ட் ஹிஸ் ஃபெய்த். அவரோட விசுவாசத்தை அவரு அறிக்கை செஞ்சார். யாரு? தாவீது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன? 4 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அவர் எப்படி போருக்கு போனாரு. ஃபர்ஸ்ட் என்ன? அவர் யார் அப்படிங்கிறது அவரு உணர்ந்திருந்தாரு, தெரிஞ்சிருந்தாரு. செகண்ட் ஒன், எனக்கு அப்படியே இப்படிலாம் கேட்குது. வெரி குட். ஹி ரிமெம்பர். அவர் கர்த்தர் முன்னாடி செஞ்ச உதவியை, அந்த அற்புதத்தை உதவியை வந்து தனக்கு செஞ்ச உதவியை அவர் வந்து நினைவு கூர்ந்தார். தேர்ட் ஒன், வெரி குட். மற்றவங்க எப்படி போருக்கு போனாங்களோ அந்த மாதிரி இவர் போருக்கு போகல. லாஸ்ட் ஒன், அவருடைய அந்த விசுவாசத்தை என்ன பண்ணாரு? அறிக்கை செஞ்சாரு. இந்த 3 நடந்ததுல ஃபர்ஸ்ட் 3 அந்த 3 அவர் என்ன பண்ணாரு? அறிக்கை பண்றாரு. அது மனசுக்குள்ளேயே வச்சிருந்தாரு. அறிக்கை பண்றாரு. நாளைக்கு நீங்க ப்ரேயர் பண்ணும் போதுமே ஒரு விஷயத்துக்காக நாளைக்கு இப்ப நான் வெளியே கிளம்புறேன், இதுக்காக போறேன், அப்ப நீங்க என்ன ப்ரேயர் பண்ணணும்? இதுக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, ஸோ இதையும் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க. அதை வந்து என்னை சுற்றி இருக்கிற எங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஃபேமிலிஸ் எல்லாருமே பார்த்து, சரி நீ ப்ரேயர் பண்ண, அதனால இந்த விக்டரியை இதை நீ ஜெயிச்ச அப்படிங்கிறத எல்லாரும் நம்புவாங்க, அப்படிங்கிறத நீங்க செய்வீங்கன்னு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு அதை அறிக்கை செஞ்சுட்டு வெளியே போகும்போது தாவீது பார்த்த அதே வெற்றியை நம்மளாலையும் பார்க்கணும். கரெக்டா? இந்த 4 பாயிண்ட் திரும்ப கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு ஸ்டோரி கேட்கலாமா? ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு பொண்ணு அவகிட்ட வந்து ஒரு இடத்துல ஒரு இப்படி ஒரு காட்டு பகுதியா போறா. ரொம்ப அங்க வந்து பனிமூட்டமா இருக்கு. என்ன இருக்கு? பனிமூட்டம், ஃபாகா இருக்கு. அவ கையில வந்து அவங்க தாத்தா காலத்துல அவங்க தாத்தா கொடுத்த ஒரு மேப் இருக்கு, ஒரு ட்ரெஷர், ஒரு இது இருக்கு, அங்க ஒரு புதையல் இருக்கு. அதை தேடி அவ போறா. அந்த மேப்ல தேடி போறா போறா போறா, யாருமே இல்லை. தூரத்துல ஃபுல்லா பனிமூட்டம். ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ஒரு பாலம் இருக்குதுன்னு அந்த மேப்ல காமிக்குது. இவன் அந்த ஃபுல்லா பனிமூட்டமா இருக்கு. அடுத்த ஸ்டெப் நம்மளால எடுத்து வைக்க முடியுமா? நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த டைம்ல? பனிமூட்டமா இருக்கு, கையில இருக்க மேப்ல வந்து முன்னாடி போ, கூகுள் மேப் மாதிரி முன்னாடி போ, அங்க ஒரு பாலம் இருக்குது, கிராஸ் பண்ணி போயிடலான்னு காமிக்குது. நீங்க போவீங்களா? மாட்டீங்க. பனிமூட்டம் போறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். நீங்க நிற்பீங்களா? இல்ல திரும்பி வந்துருவீங்களா? இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன், நம்ம நடந்து போயிடுவோம், என்ன அதுன்னு பாத்திரலாம் அப்படின்னு போயிடுவீங்களா? அவன் நம்புனான். இவ்வளவு தூரம் வந்தாச்சுல, வில் ட்ரஸ்ட் தட். எதை ட்ரஸ்ட் பண்ண? அந்த பாலத்தை ட்ரஸ்ட் பண்ணல, அந்த மேப்பை ட்ரஸ்ட் பண்ணான். ஏன்னா அதை எங்க தாத்தா கொடுத்துருக்கிறாரு, கண்டிப்பா தப்பானதா இருக்காது, நம்ம போகலாம் அப்படின்னு கண்ணை மூடிட்டு இறங்கிட்டா. ஆனா உள்ள போக போக நம்ம அந்த பனிக்குள்ள போயிட்டோம்னா அந்த வழிகள் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இங்க இருந்து பார்க்கதான் அந்த பனியா தெரியும். நிறைய மார்னிங் டிராவல் பண்ணும்போது அந்த அனுபவம் இருக்கும். அவ போயிட்டா, அதே மாதிரி அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டா. ஸோ இந்த இடத்துல அவங்க எதை நம்பினா? அந்த மேப். நம்மளுக்கு மேப்பா இருக்கிறது எது? வசனம் தான். வசனம் தான். ஒரு விஷயத்துக்கும் ஒரு வசனம் நம்மளோட பேசும். கரெக்டா? எல்லாத்தோடையும் பேசணும், பேசாதான். பைபிள் அப்படிங்கிறது கர்த்தர் நம்மளோட பேசுற. கர்த்தர் இப்ப இறங்கி வந்து பேசிட்டாருன்னா நீங்க எப்படி பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அதுக்கு பதிலாக தான் பைபிள்.
கரெக்டா நம்ம உடனே பயந்துருக்கோம். கரெக்டா? ஆனா அதுக்கு பதிலாக தான் பைபிள். அந்த வசனம் நம்ம எப்படி கண்ணுக்கே தெரியாத ஒரு பிரிட்ஜுக்குள்ள நடக்கிறதுக்கு அதுல நம்ம விசுவாசம் அது மேல வச்சோம்னா நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டே இருக்கோம். அதுதான் அந்த ஸ்டோரி. ஓகே, அடுத்தது இப்போ நம்ம இப்போ ஒரு சின்ன அடுத்த ஒரு சில பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம தாவீது வந்து அந்த ஜெயண்ட்டை அந்த கோலியாத்தை ஃபேஸ் பண்றதுக்கு 4 விஷயத்த பண்ணாரு. நம்மளோட ஜெயண்ட்டை ஃபேஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எடுத்துக்கோங்க, யாராவது வாசிங்க. எபேசியர் 6:11. எபேசியர் 6:11 எல்லாம் கவனிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம் அப்படின்னா என்னது? இப்ப நம்ம வந்து ஒரு போருக்கு போறவங்க என்னென்னலாம் போட்டிருப்பாங்க, ஆர்மர், இந்த கையில கேடகம் இந்த இடத்துல போட்டிருப்பாங்க, இங்க போட்டிருப்பாங்க, தலையில வச்சிருப்பாங்க, அவங்க ஆளே தெரியாது, உள்ள எல்லாம் முடிக்குவாங்க. அதுதான் சர்வாயுத வர்க்கம். கடவுளுடைய கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்திருக்கணும். என்னென்ன சர்வாயுத வர்க்கம் நம்மளோட லைஃப்க்கும் அதையும் ஒத்து போய் என்னென்ன நம்ம டக்கு பார்க்கலாம். ஸோ அதே எஃபிஷியன்ஸ் 6:14 சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாலும் நீதியும் மார்க்கவசை தரித்தவர்களாலும். இப்போ என்ன இருக்குது? இப்போ ஒரு 6 விஷயத்தை பார்க்க போறோம். நம்ம அந்த ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அந்த மாதிரி ஹெல்மெட்டை, அந்த பெல்ட், அந்த ஒரு போருக்கு போற ஒருத்தர், உங்களுக்கு தெரிய நிறைய ஃபிலிம்லாம் பார்த்துருக்கோம், போருக்கு போற ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவரோட அந்த ட்ரெஸ்ஸிங் இருக்கு இல்லையா, அதையும் அதுக்குரிய அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? சத்தியம் என்னும் கச்சை. கச்சைன்னா என்னது? இது ஒரு பியூர் தமிழ் வேர்டு. கச்சை. கச்சைன்னா என்ன? பெல்ட். எத்தனை பேர் போடுவோம்? ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாருமே போட்டிருப்போம், பசங்களும் போட்டிருப்போம். பெல்ட் அப்படிங்கிறது என்னது? கச்சை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம்னா என்ன? ட்ரூத், உண்மை. நம்ம எத்தனை பேர் நம்மளுடைய வேலையில உண்மையா இருக்கோம்? கரெக்டா? எத்தனை பேர் நம்மளோட வேலையை படிப்புன்ட்டு நான் கொண்டு வரல, அதையும் தாண்டி சில ரெகுலர் ஹேபிட்ஸ் இருக்கு, ரெகுலர் ஒர்க் இருக்குது. அதுல நம்ம எப்படி உண்மையா இருக்கணும்? தூங்க போற டைமும் சரி, நம்ம ஒரு விஷயத்தை செய்யற டைமிங்கும் சரி, அதை வந்து நம்ம எவ்வளவு பேர் உண்மையா இருக்கும், அந்த உண்மையை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். கரெக்டா? என்னென்ன விஷயத்துல நம்ம உண்மையா இருக்க முடியும்? நம்ம எக்ஸாம்ல நம்ம படிக்கிற டைமிங் கரெக்டாக, நம்ம படிக்கிற டைமிங் வந்து நம்ம மாற்றிட்டோம்னா கடைசியில் எல்லாருமே அப்படிதான் இருக்கோம். கடைசி டைமில் படிக்கணும்னு நம்ம நினச்சிட்டோம், படிச்சுக்குவோம் ஒரு நைட்டில். அன்றைக்கி எக்ஸாம் நம்மளுக்கு எப்படி தெரியும்? அப்படி ஜெயண்டாட்டு தெரியும், அரக்கனாட்ட தெரியும் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். கரெக்டாக கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது கடைசி தெரியும். ஏன்? நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி படிச்சிருக்கணும், அதனால அந்த கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ பெருசாக தெரியும். இதுவே அந்த 6 மந்த் பீரியடில் மெதுவாக டெய்லியும் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த கொஸ்டின் பேப்பர் நம்மளுக்கு எப்படி தெரியும்? கூழாங்கல் மாதிரி சின்னதாக தெரியும். கரெக்டா? ஏன்னா அதனால தான் அவங்களால நிறைய பேர் அதிக மார்க்குமே ஸ்கோர் பண்ணுறாங்க. கரெக்டா? அப்போ அது வந்து அவங்களுக்கு கூழாங்கல் மாதிரி இருக்கும். ஏன்? அவங்க அந்த படிப்போட காரியத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க? உண்மையாக இருந்தாங்க. நம்ம வேலைக்கு போகிற விஷயத்துலையும் அப்படிதான். சேலரி மட்டும் நம்மளுக்கு வந்தால் போதும் நம்ம நினைக்கக்கூடாது. அதுக்குரிய உங்கள் ஒர்க்கு 1 மந்த் நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சேலரிக்குரிய அந்த பலனை நம்மளுக்கு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்னது? பெல்ட் ஆஃப் ட்ரூத், உண்மையா நம்ம இருக்கணும். செகண்ட் ஒன் என்ன நம்ம வாசிச்சோம்? நீதி என்னும் மார்க் அவசரம், பிரஸ்ட் பிளேட். அதாவது அவங்க இப்படி ஒன்று போட்டிருப்பாங்க, அதாவது இது மாதிரி இப்படி மேலே இருந்து இறக்கி இப்படி ஒன்று போடுவாங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு பிபிடி இதில் இருந்து நம்ம அந்த ஒன்றா காமிச்சிருப்பேன். ஸோ இப்படி இறக்குவாங்க, அதுதான் மார்க் அவசரம். அதை நம்ம எப்படி ரிசம்பிள் பண்ணுறாங்கன்னா ரைச்சியஸ்னஸ், நீதி, நேர்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நீதி. அதாவது ரொம்ப பியூரிட்டியாக இருக்கும், தூய்மையாக இருக்கும். கரெக்டாக? செகண்ட் ஒன் என்னது? பிரஸ்ட் பிளேட், ரைச்சியஸ்னஸ். அதுக்கு ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. 1 யோவான் 2:29. அந்த நீதி, ரைச்சியஸ்னஸ் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு நீதி அப்படிங்கிறது புதுசாக இருந்துச்சுன்னா இந்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரை பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீதி
டிஜிட்டல் வந்துச்சு, முன்னாடி இப்படி பார்ப்பாங்க கரெக்டா. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்மளையும் இன்னொருத்தங்களையும் வைக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நீதியா வந்து அதை ஜட்ஜ் பண்ணணும். கர்த்தர் அப்படிதான் பண்ணுவோம். உங்களையும் உங்க ஃப்ரெண்டையும் வைக்கும்போது உங்களை இறக்கியும் ஏற்றியும் அவரை இறக்கியும் ஏற்றியும் பண்ண மாட்டார். அந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணக்கூடாது. அடுத்தவங்களை கூட நம்ம பழகும் போதும் சரி, ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணும் போதும் சரி, நம்ம we should be righteous. எல்லா விஷயத்திலும் நம்ம எப்படி இருக்கணும், நீதியா இருக்கணும். புரியுதா? ஏதாவது குழப்புதா? நீதி நேர்மை ரெண்டு, இது நம்ம எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கோம். என்னப்பா நீதி நேர்மைங்கிறீங்களே, ஆனால் அது எல்லா பீரியட்லையும் எல்லா ஏஜ்லையும் இது ரொம்ப முக்கியம். ஓகே, தேர்ட் ஒன் வாசிக்கலாம். எபேசியர் 6:15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே கொடுத்தவர்களாய். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம். சமாதானம்னா என்ன? பீஸ், அமைதியா இருக்கிறது. அமைதி இல்லை. இப்போ நம்ம இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஷூஸ், நம்ம போடுற ஸ்லிப்பர்ஸ். அது எப்படி குறிப்பிடுது, நம்ம எல்லா இடத்துக்கும் ஸ்லிப்பர் போட்டுட்டு தான் போவோம் கரெக்டாக. அப்போ நம்ம போகிற ஒரு இடமும், ஈவன் நம்ம கிளாஸ் ரூம், நம்மளோட ஹாஸ்டல் ரூம், நம்மளோட யாராவது நம்மளோட வீடு, இல்லை நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், நம்ம போகிற ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்துக்கும் நம்ம போகிற இடத்துல நம்ம எப்படி இருக்கணும், நம்மளை பார்க்கும் போதே அவங்களுக்கு எப்படி இருக்கணும், ஒரு சந்தோஷம் வரணும், சமாதானம். நம்ம போகிற இடத்துல எல்லாம் எப்படி இருக்கணும், ஒரு சமாதானத்தை நம்ம கொடுக்குறவங்களா இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும், நம்ம we should be true, நியாயமா இருக்கணும். செகண்ட் நீதி, அதாவது நம்ம சரிசமமா இருக்கணும் கரெக்டா. தேர்ட் ஒன் அமைதி, நம்ம போற இடத்துல வந்து அந்த பீஸ்ஃபுல் இருக்கணும். அதுதான் ஸ்லிப்பர், செப்பல், அந்த ஷூஸை வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. ஃபோர்த் ஒன் அதே அதிகாரத்துல 16வது வசனம், பொல்லாங்கனையும் அக்கினியால் ஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசங்களின் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் பின்னருக்கு எல்லாத்துக்கும் மேல அபோவ் ஆர். இப்ப நம்ம பார்க்கறது எல்லாத்துக்கும் மேல என்ன இருக்கணும், ஃபெய்த், விசுவாசம் இருக்கணும். எதுல நீங்க வாசிக்கிற இந்த வார்த்தையில கரெக்டா. இப்ப நம்ம ப்ரேயர் பண்ணாலும் எனக்கு இது நடக்கும் அப்படிங்கிற விசுவாசம் எல்லாத்த மேலையும் இருக்கணும். புரியுதா? அடுத்தது 70, ரட்சணியம் என்னும் கடைசியாகவும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளும். இதுல ரெண்டு இருக்கு. ஹெல்மெட், ரட்சணியம் இன்னும் தலை சீரா. இதுக்கு இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, தீர்க்கு 2:11. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. ஓகே, இங்க என்ன இருக்கு, திரும்ப வாசிங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க. ரட்சிப்பை அளிக்கத்தக்க. ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தை என்னது? இப்போ வந்து இயேசுவை நம்ம வந்து ரட்சகர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சொல்றோம்? சில அந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு புரியலைன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன். இப்போ வந்து நீங்க ஒரு கடல் இருக்கு, உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. வெரி குட். தெரியுமா? ஓகே, உங்களை தவிர இங்க இருக்கிறவங்களே யாரோ ஒருத்தங்க சமுத்திரத்துல விழுந்துட்டீங்க, கடலுக்குள்ள விழுந்தாச்சு, உங்களுக்கு தெரியல. அப்போ ஒருத்தர் வந்து போட்ல வராரு, வந்து எப்பா நீ கொஞ்சம் நீச்சல் அடிச்சுட்டு மேல வந்துரு அப்படின்னு சொன்னா அவரு உங்களை காப்பாத்துறவரா இருப்பாரா? புரியுதா நான் சொல்றது? நீங்க விழுந்துட்டீங்க, ஒருத்தர் பக்கத்துல வந்து எப்பா நீ நீச்சல் அடிச்சு மேல வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவரு உங்களை காப்பாத்துறவரா இருப்பாரா? அதே மாதிரி இன்னொருத்தர் போட்ல வந்து ஒரு புக்கு கொடுக்குறாரு, ஹவு டு ஸ்விம், நீச்சல் அடிப்பது எப்படி. அந்த புக்கை வந்து 30 நாள்ல கத்துக்கிட்டு நீ நீச்சல் அடிச்சு மேல வந்துன்னு சொல்லி கொடுக்குறாரு. அவரு உங்களை காப்பாத்துறவரா இருப்பாரா? இன்னொருத்தர் வர்றாரு போட்ல, அவரு தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு, விழுந்து ஸ்விம்மிங் அடிச்சு காமிக்கிறாரு. நீ என்ன மாதிரியே பார்த்து ஸ்விம்மிங் அடிச்சு மேல வந்துருன்னு சொன்னா அவரு உங்களை காப்பாத்துறவரா இருப்பாரா? அப்ப என்ன பண்ணணும்? உங்களை அதுதான் எப்படி காப்பாத்துறவரா இருக்கணும். அவர் உங்களை காப்பாத்துறவர், அது ரட்சகர். ரட்சகர்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு மீனிங் தான் எப்படி சொல்றேன். அப்படி ரட்சகரா இருக்கணும்னா என்ன பண்ணிருக்கணும்? நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? அவரு தண்ணிக்குள்ள விழுந்து நீச்சல் அடிச்சு வந்து உங்களையும் தூக்கிக்கிட்டு நீச்சல் அடிச்சு போட்ல வச்சு வெளியே கொண்டு வந்து விடுறவர் தான் ரட்சகர், காப்பாற்றுறவர். அதை தான் இயேசு பண்ணியிருக்கிறார். புரியுதா? இயேசுவையே நம்ம ரட்சகர் ரட்சகர் ரட்சகர்னு சொல்றோம். இதுதான் அவரும் உலகத்துக்குள்ள
நம்மள மாதிரியே வாழ்ந்து மரித்து உயிர்த்து திரும்ப மேலே போயிட்டாரு. அவரு தான் சொல்றாரு, அவர் எப்படி உலகத்துல வாழ்ந்தாரு? நம்மள மாதிரியே போய் சொல்லிட்டு பிட்டு எடுத்து எழுதிட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாரா? எப்படி இருந்தாரு? இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, நீதி, நேர்மை, நியாயம், அப்புறம் என்ன அமைதி, உறுதி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் என்ன பண்ணாரு? கடைபிடித்தார். அவர் குற்றமற்றவரா இருந்த ஒரு ரத்தம். கரெக்டா? ஒரு சின்ன இப்படி ஒரு மஸ்டர்ட் கடுகளவு கூட அவர் மேல நம்ம என்ன சொல்லிட முடியாது, நீ சரியில்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா கடைசியா அவரை ஆணியில் அடிக்கும் போது கூட அவர் மேல யாருனாலையும் தப்பு சொல்ல முடியல. அவர் இப்படி ப்ரீச்சிங் பண்றாருங்கிற ஒரே குற்றம் தான் வச்சாங்க. அது குற்றம் கிடையாது, ஆனா அதை மட்டும் தான் வச்சு அவர் அடிச்சாருடைய நீ திருடுன, கொலை செஞ்சங்கிற ஒரு வார்த்தை அவர் மேல சொல்ல முடியல. ஸோ இதுதான் ரட்சகர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். புரியுதா? அடுத்து நம்ம வேகமா பார்க்கலாம். 17 இன்னொன்னு என்ன பார்த்தோம்? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். பட்டயம்னா என்ன இருக்கும்? ஒருத்தர் போகும்போது பட்டயம் எடுத்துட்டு போவாங்க. பட்டயம் கேடகம், ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுமா? ஸ்வாட், இது பேர் என்னது? ஷீல்டு. ஷீல்டுங்கிறது எப்படி இந்த முன்னாடி ஒன்று பிடிச்சிக்குவாங்க, கேப்டல் மாதிரி ஷீல்டு. அடுத்தது என்ன? ஸ்வாட் அப்படிங்கிறது இது பெருசா என்ன சொல்லுவான், கத்தி மாதிரியே இருக்கும், நீங்கள வாட்டுக்குள்ள வச்சுக்கோங்கல்ல, அதுதான் என்னது? ஸ்வாட், பட்டயம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அதாவது இந்த வசனத்தை நம்ம பட்டயமா எப்பவுமே வச்சுக்கணும். இட் வில் ஹெல்ப் அஸ். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம வெறும் வெளியே தான் பார்க்க முடியும், ஆனால் நம்ம மனசுக்கு ஒருத்தர் என் முன்னாடி நின்று பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள என்னை பற்றி என்ன நினச்சி அப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் இந்த கர்த்தருக்கு அது தெரியும். ஸோ அவங்களோட மேற்கொண்டு நான் பேசலாமா வேண்டாமாங்கிறது யார் எனக்கு சொல்லித்தர முடியும்? கர்த்தர் தான் சொல்லித்தரணும். ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா எதுகிட்டது நல்லது, எதுகிட்டது நம்ம விலைக்கு போகணும்னு தான் சொல்லித்தரணும். இப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பெல்ட். என்ன பெல்ட்? ட்ரூத், உண்மை. ஓகே. செகண்ட் ஒன் பிரஸ்ட் பிளேட். முன்னாடி அப்படி ஒரு சட்டை மாதிரி போட்டோம், அது என்னது? ரைச்சியஸ்னஸ், நீதி. தேர்ட் ஒன் என்ன பார்த்தோம்? ஷூஸ், அதாவது பீஸ். எங்கே போகிறோமோ நம்ம இடத்துல அமைதியான ஒரு பீஸ் நிலவரம் இருக்கும். அடுத்தது என்ன? ஷீல்டு. பெருசா பிடிச்சிருக்கு ஷீல்டு, அதாவது ஃபெய்த். நம்ம அதிகமான விசுவாசம் கர்த்தர் மேலேயும் வசனத்து மேலேயும் வைக்கும்போது அந்த ஒரு புல்லட் மாதிரி எந்த ஒரு இதுவும் நம்ம மேலே தாக்காமல் இருக்கிறது அது ஒரு ஷீல்டாக இருக்கும். அடுத்தது என்ன? ஹெல்மெட். ஹெல்மெட் அப்படிங்கிறது என்னது? ரட்சண்யம் என்னும் தலை சீரா. நம்ம இப்போ அந்த ஸ்டோரியில் பார்த்த மாதிரி ஒருத்தர் இப்போ உங்களை காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க, அவரை நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம். ரொம்ப அவருக்கு கடமைப்பட்டிருக்கோம். எங்கே அவர் ரொம்ப அப்படியே மேலே வச்சு பேசுவோம். எங்கே போனாலும் நான் இப்படி விழுந்துட்டேன், இப்படி ஒருத்தர் காப்பாற்றுறாரு, நான் இப்படி விழுந்துட்டேன், என்னை ஒருத்தர் காப்பாற்றுறான்னு சொல்லுவோமா மாட்டோமா? அதுதான் ரட்சிப்பு. நம்ம கர்த்தரை நம்ம ரட்சகராக முழு இருதயத்தோடு எடுத்துக்கிறது. ஓகே. லாஸ்டா என்ன பார்த்தோம்? ஸ்வாட், அந்த கத்தி. அது என்னது? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இந்த வசனத்தை நம்ம எப்படி வச்சுக்கணும்? அந்த பெருசா இருக்கக்கூடிய அந்த கத்தி மாதிரி நம்ம வச்சுக்கணும். கடைசி 7th one 18வது வசனம் வாசிங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் இருந்து கொண்டிருக்கிறது. அங்க என்ன இருக்குது? ஆவியினாலே ஜெபம் பண்ணி, பிரேயர். கரெக்டா? பிரேயர் அப்படிங்கிறது நீங்க ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு விஷயத்தை கேட்போம்ல, இது என்ன செஞ்சு தாங்க, என்கிட்ட இல்லை, எனக்கு தாங்க, என்கிட்ட இல்லை தாங்க, அப்படி கேட்போமா இல்லையா? அதே தான் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்போம். எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்க போகும். ஏன்னா இப்போ நிறைய விஷயத்தை நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ண முடியும். எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணிடுவீங்களா? கரெக்டா? நீங்கள் டெய்லி பண்ணுற எல்லா விஷயத்தையும் உங்கள் அப்பா அம்மா சொல்லிட முடியுமா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிலது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நம்மளை கேலி பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய திங்ஸை நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ண முடியும்? கடவுள்கிட்ட தான். கர்த்தர்கிட்ட நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணி இப்படிலாம் இருக்குது, இது நான் கேட்டேன், உங்களோட சில விஷயங்கள் என்ன, அந்த ஸ்ட்ரகிள்ஸ், உங்ககிட்ட சொல்ல முடியாத ஸ்ட்ரகிள்ஸ் கூட இருக்கலாம் ஓப்பனா. அதெல்லாம் நம்ம யார்கிட்ட சொல்ல முடியும்? ப்ரேயரில் கர்த்தர்கிட்ட சொல்ல முடியும். சொல்லும் போது அது என்ன ஆகும்? அவங்களுக்குள்ள ஒரு ரிலீஃப் கிடைக்கும், அந்த விஷயத்துல இருந்தும் ரிலீஃப் கிடைக்கும். இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுதா? ஸோ இது நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி லைஃப்
லைஃப்ல நம்ம என்ன பண்ணணும், we have to do that, நம்ம அதை செய்யணும். ஸோ இப்போ நம்ம டேவிட்னு பார்த்தோம்ல, அவர் எப்படிப்பட்ட மனுஷன்னு தெரியுமா? அவர் சின்னதாக ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, ராஜாவானாரு, அப்புறமேட்டு அப்படி இப்படின்னு போச்சு. அப்புறம் அவரோட லைஃப் அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு? அவருமே நிறைய தப்பு பண்ணாரு, கரெக்டா? சில பேருக்கு அந்த ஸ்டோரி தெரிஞ்சுக்கோ. அவரே நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாரு. ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் பண்ண மிஸ்டேக்கை அவர் வெளியே கருத்துட்டா சொன்னார், ஓப்பனாக அக்செப்ட், அதை அக்செப்ட் பண்ணார். அது நிறைய பேருக்கு இப்போ இருக்க மாட்டேங்குது. நம்ம அக்செப்ட் பண்ணுறோமா? வெளியானது ஓகே, அட்லீஸ்ட் நம்ம கர்த்தர்கிட்ட அக்செப்ட் பண்ணுறோம். ஆமாம் நான் கோவப்பட்டேன், ஆமாம் நான் இந்த விஷயத்த பண்ணிட்டேன், நீ மன்னிச்சிருங்க அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸ் யாருக்கு இருந்தது? தாவீதுக்கு இருந்தது. இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். இங்க என்ன இருக்கா? ஓகே, இங்க என்ன இருக்கா? திரும்ப அந்த ஓட மட்டும் வாசிங்க. இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். இருதயத்திற்கு ஏற்றவன், பெஸ்டி. நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா பெஸ்டி. கர்த்தருக்கு பெஸ்டி யாரா இருந்தாங்க? தாவீது. ஏன் இருதயத்திற்கு ஏற்றவர்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பிடிச்சவங்க. இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, உங்களை மாதிரி தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணணும்னாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? சரி விடுடி பார்த்துக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு, கரெக்டாக? ஏன் அந்த அளவுக்கு அவங்கள பிடிக்கும். அந்த மாதிரி தான் கர்த்தருக்கு தாவீதை ரொம்ப பிடிச்சது. ஏன் பிடிச்சது? அவரும் நிறைய மிஸ்டேக் பண்ணார். அவர் போர்க்களத்தில் கொல்லாத ஜனங்களே கிடையாது. பேர் கொண்டு போட்டிருப்பாரு, உங்களுக்கே தெரியும். எத்தனையோ பேர் ராஜாக்கள் ஸ்டோரிஸை பார்க்கணும். அத்தனை பேர் நல்லவன் கெட்டவன்லாம் பார்க்க முடியாது. எதிரினா எதிரி கொண்டு போட்டு போயிட்டே இருக்கும். அப்படியும் இருந்தாரு. அவரோட லைஃப்ல சில அப்டக்கிள்ஸ் இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் கடைசியா அந்த புதிய ஏற்பாடுல என்ன சொல்றது? இருதயத்தில் ஏற்றவன், he is close to my heart. அப்படி கர்த்தர் இன்னைக்கு உங்க எத்தனை பேரை பார்த்து சொல்ல முடியும்? she is close to my heart. அவ என்னோட இருதயத்திற்கு ஏற்றவன், அதாவது என்னை அறிந்தவன் அப்படின்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஏன்னா தாவீது எந்த விஷயம் பண்ணாலும் இஸ் ரெடி டு அட்மிட். அது வந்து இது பண்றதுக்கு ஒத்துக்கிறதுக்கு வந்து அவர் ரெடியா இருந்தாரு. அந்த விஷயம் தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாத்தையும் ரெடி டு அட்மிட். நம்ம வந்து அட்மிட் பண்ணி அதுல இருந்து நம்ம வெளியே வர போறோம். ஒரே ஒரு விஷயத்த சொல்லலாம். ஓகே, இன்னும் ஒரே ஒரு விஷயம். இப்போ ஒரு நம்மகிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்குறேன், ஒருத்தவங்களை கூப்பிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்குறேன், இப்படி இருக்குது வாட்டர் பாட்டில், இப்படியே வச்சுட்டு நில்லுங்கன்னு சொன்னா எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, சப்போர்ட் எதுவுமே இல்லாம ஒரு வாட்டர் ஏதோ ஒன்று இப்படி வச்சுட்டு நில்லுங்கன்னா எவ்வளோ நேரம் அவங்களால நிற்க முடியும்? மேக்ஸிமம் 10 minutes, ஒரு மணி நேரம் இப்படியே நிற்கணும், அசையவே கூடாது, கரெக்டா? எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? வலிக்கும்ல ரொம்ப. அதே மாதிரி தான் நம்மளோட ஒரிஸ், நம்ம டெய்லியும் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் இப்படி தான். அதை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளே பிடிச்சிக்கிட்டு இப்படியே வச்சுட்டு தான் நிற்கிறோம். நம்ம என்ன பண்ணணும்? கை வலிக்குதுன்னா என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம அதை விட்டுறணும், கரெக்டாக? நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸ் இன்னைக்கு என்ன நம்ம பண்ண போகிறோம்? விட போகிறோம். எல்லாத்துக்கு கையிலும் பேப்பர்ஸ் இருக்கா? சரி, ஒரே விஷயம். திரும்ப ஃபர்ஸ்ட் ஒரு 4 விஷயம் பார்த்தோம்ல. என்னது? டேவிட் எப்படி கோலியாத்தை வெற்றி பண்ணாரு? ஓகே, சொல்லுங்க. 4 பாயிண்ட் இதுல பேப்பர் பாஸ் ஆகும். 4 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், தாவீது எப்படி கோலியாத்தை வெற்றி எடுத்தாரு. சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ சொன்னது கிடையாது, இது கொஞ்சம் பெருசு தான். 6 பாயிண்ட்ஸ் முன்னாடி பார்த்தது. ஃபர்ஸ்ட் 4 பார்த்தோம். தாவீது அவர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சது. நான் யார் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். செகண்ட், சுத்தமா கேட்கலப்பா. வெரி குட். காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். முன்னாடி அவர் கர்த்தர் செஞ்சிருந்த உதவியை நன்மையை அவர் வந்து மறக்கவே இல்லை, ரிமெம்பர் பண்ணார். மறக்கவே இல்லைன்றது 2வது விஷயம். he remembered that. third one, யார் சொல்லுங்க? சொல்லுங்க.
அதாவது மித்தவங்க போன மாதிரி, அதுதான் மெயின். மித்தவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போன மாதிரி நம்மளால போக முடியாது. எல்லாரும் கிடைச்சிச்சா? ஃபோர்த் ஒன் என்னது? விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்னைக்குமே மறக்கக்கூடாது. கரெக்டா? இவர் செஞ்ச மாதிரியே நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வரும், இன்னைக்கே இருக்கும்னா அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றதுங்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நான் என்ன கேள்வி கேட்டேன்? உங்களோட ஜெயன்ஸ், உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ், யாரோட பேப்பரை யாரும் பார்க்கக்கூடாது. இதுதான் நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் பெல்ட் என்னது? ட்ரூத். இன்னைக்கு நம்ம வந்து பெல்ட் போட்டிருக்கோம், ஸோ நம்ம ட்ரூத்தா இருக்கும். உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸை நீங்க எழுத போறீங்க. சரி சொல்லிடுறேன், இதுக்காக நம்ம என்ன வேணா நீங்க எழுதலாம், ஆனா யார்கிட்டையும் காமிக்க போறது இல்லை. கடைசியா இதை நம்ம ப்ரேயர் பண்ணி கிழிச்சு போட போறோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு நீங்க என்ன வேணாலும் எழுதலாம். பர்சனல், சீக்ரெட், ஃபேமிலி, எது வேணாலும் எழுதுங்க. உங்க ஸ்ட்ரகிள்ஸ் எழுதுங்க. அதுக்காக நம்ம இன்னைக்கு ப்ரேயர் பண்ணுவோம். புரியுதா? பண்ணலாமா? 2 நிமிஷம் எழுதுங்க. ஒரு 1 மினிட் கரெக்டாக டைம். என்ன வேணாலும் எழுதலாம். உங்களுக்குள்ள நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு சொன்ன மாதிரி தான் சோம்பேறித்தனம், கூச்சத்தனம், இல்லைன்னா வந்து இந்த கோபமோ, இல்லைன்னா முந்திரி கொட்டை, இங்க எல்லாமே நம்மளோட ஸ்ட்ரகிள். கரெக்டு தானே? இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சில்லியான விஷயம்தான், ஆனால் அதுவுமே சில மிஸ்டேக்ஸ் தான். இல்லை வாங்குறதில்ல, அவங்ககிட்டே இருக்கட்டும், அவங்களே அதுக்காக ப்ரேயர் பண்ண முடியும். இது ஏன்னா இது உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ். கரெக்டா? நீங்கள் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணி இன்னைக்கு அந்த ஜெயண்ட் என்ன பண்ண போறீங்க? டிஷ்யூ படம். கரெக்டா? சரி, ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன ஸ்டோரி சொன்னேன்னு கேட்பேன். 2 நிமிஷம். ஒருத்தர் இருந்தார், அவர் ரொம்ப வீக், ரொம்ப உடம்புலையும் சரி மென்டலாக ஃபிசிக்கலாக ரொம்ப வீக்காக இருந்தார். வீட்டில் அவரை தூக்கிட்டு இருந்தார். நைட்டு திடீர்னு ஒரு பெரிய ஒரு சத்தம். அப்புறம் ஏதோ ஒன்று விட்டுட்டாரு. காலையில் எழுந்து வந்து பார்த்தோம், வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஒரு பாடம். எங்கேயோ அந்த உருண்டு வந்துருச்சா இல்லை அப்படியே மேஜிக்காக வந்துச்சான்னு தெரியல. உருண்டு வந்து அப்படி ஒட்டிட்டு நிற்கிது. இப்போ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை ரிமூவ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இன்னுமாவது நம்ம வீட்டுக்கு மேலே வெயிட்டு போட்டு போட்டு வீட்டில் ஏதாவது பண்ணிடும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். இவருக்கு எப்படி ரிமூவ் பண்ண முடியும்? இவர் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட். நம்ம சொன்ன மாதிரி யார்கிட்டையும் எடுத்துட்டு போக மாட்டாரு, யார்கிட்டையும் பேசவும் மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு. எப்படி அந்த வகையை எடுக்கணும்? அப்போதான் வந்து அவர் தள்ளி 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 பார்க்குறாரு. அது அவரால தள்ளவே முடியும். அப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறாரு, ஆனால் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோமே, நம்ம எப்படி தள்ள முடியும்? சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெடி ஆகிக்கலாம் அப்படின்னு நல்லா சாப்பிட்டு ஜிம்முக்கெலாம் போய் கொஞ்சம் வெயிட் ஏற்றி திரும்ப வந்து தள்ளி பார்க்குறாரு, தள்ள முடியும். சரி, இன்னும் ஒரு நாள் ட்ரை பண்ணலான்னு திரும்ப நல்லா எனர்ஜி ஏற்றி திரும்ப பெருசாகி திரும்ப தள்ளி பார்த்தா முடியுது. திரும்ப பண்ணுறாரு, வெயிட் ஏற்றுறாரு, ஸ்ட்ரென்த்தாக எல்லாம் பண்ணுறாரு, வந்து கல்ல தள்ளி பார்த்தா தள்ளவே முடியல. இவர் கடவுள் மேலே ரொம்ப கோவம் வந்துச்சு. எப்போ பார்த்தாலும் ஏன்னா அவருக்கு மென்டாலிட்டி எப்படி தனிமையாகவே இருந்து பழகணும். ஸோ போய் உட்காந்து ப்ரேயரில் திட்டுறாரு கடவுள். என்ன இது இப்படி பண்ணுறீங்க? இப்படி ஒரு பெரிய விஷயம் என் வீட்டை வந்து இது பாதிச்சிடும், எனக்கு இருக்குது ஒரே வீடு கத்துறாரு. அப்புறம் யோசிச்சாரு, சரி நம்ம ஒரு ஆள் தள்ள முடியும், ஹெல்ப் கூப்பிட்டு பார்க்கலாம். அக்கம் பக்கத்தில் போகிறாரு, கூப்பிட்றாரு, அவங்களும் சரிப்பா வரோம் அப்படின்னு எல்லாம் தள்ளி பார்க்குறாங்க, தள்ள முடியல. அடுத்த நாள் திரும்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு 4-5 டேஸ் தள்ளி பார்க்குறாங்க, யாருனாலையும் முடியும். திரும்ப நைட்டு உட்காந்துட்டு ஒரே கத்து கடவுள்கிட்ட, ஏன் இப்படி ஒரு சின்ன இந்த விஷயம் ஏன் எனக்கு வந்துச்சு? என் வீட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் எப்போ போவேன்? யாருனாலையும் முடியும். அப்போ கடவுள் வந்து அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். இந்த கல் வரதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தாரு? ரொம்ப வீக்கா இருந்தாரு, யாருமே அவருக்கு கிடையாது. போய் உன் கண்ணாடியில் இப்போ உன்னோட உருவத்தை பாரு, நீ எப்படி இருக்கிற இப்போ? இஸ் ஃபிட் அண்ட் ஹெல்த்தி. அதே மாதிரி அவருக்கு இப்போ தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க அப்படி இப்படி பேசி அவங்களுக்கே தெரியும். இப்போ பைக்கு தள்ளுனாலே எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு செகண்ட் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அந்த மாதிரி அவருக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸும் வந்தாச்சு, அவர் அந்த ஒரு சர்க்கிள்ல இருந்து வெளியே வந்துட்டாரு, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்காரு. ஸோ அப்போ கடவுள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு ஸ்டோன் உனக்கு வச்ச ஒரு சின்ன ஒரு லைஃப் வச்ச ஒரு முள்ளு தான். இது வந்து இருக்குது, நீ அதையே நீ இது பண்ணாம அதை வெளியே தள்ளுறதுக்கு ஒன்னால முடிஞ்ச விஷயத்த பண்ணும்போது நீ இப்போ எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயிருக்க பாரு அப்படின்னு. கரெக்டா? அந்த மாதிரி நம்ம லைஃப்லையும் ஸ்டோன் இருக்குன்னு ஸ்ட்ரகிள்ஸ் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு
ஸ்ட்ரகிளையும் நம்மளையும் வச்சு பார்க்கும்போது நம்ம அதை காட்டிலும் ரொம்ப வளர்ந்து நிற்போம். அப்போ அந்த ஸ்ட்ரகிள்லாம் கூழாங்கல் மாதிரி தான் தெரியும். கரெக்டா? இது ஒரு சின்ன ஸ்டோரி. இது உங்க லைஃப்ல நீங்க எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டோரி சொன்னேன் ஞாபகம் இருக்கா? ஸ்டோரி தான். டேவிட் கொரியாத்தை விட்டுருங்கன்னா அதை தாண்டி டெசர்ட்ல போய் வந்து வாட்டர். செகண்ட் ஒன் மேப் ஃபாக். இந்த பனிமூட்டத்துல இருந்து பிரிச்சு இந்த ஃபாக். தேர்டா என்ன சொன்னேன்? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். வாட்டர் பாட்டில் வரி இந்த மாதிரி கையை வச்சுட்டு இப்படியே இருந்தோம்னா நம்ம வரிஸ் நம்ம கிட்ட போகாது, நம்ம தான் கீழே வைக்கணும். கடைசியாக இப்போ என்ன சொன்னேன்? ஸ்டோன். நம்ம லைஃப்ல இப்போ ஸ்டோனை நம்ம அதையே நம்ம யோசிச்சுட்டு அப்படியே உட்காராம அதை தள்ளுறதுக்கான முயற்சி நம்ம எடுக்கும்போது நம்ம அதை காட்டிலும் வளர்ந்து நிற்போம். கரெக்டா? சரி, ஓகே. இப்போ நம்ம இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணுமா? ஏதாவது டவுட்டு, ஏதாவது ஆட் பண்ணணுமா நீங்க? ஓகே, வெரி குட். இப்போ நீங்கள் எல்லாம் எழுதிட்டீங்க, எல்லாமே எழுதி வச்சா ஓகே. இப்போ இதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம். எல்லா கண்கள் மீது என்னன்னா நீங்கள் என்ன ப்ரேயர் பண்ண போறீங்க? இந்த ஸ்ட்ரகிள்ஸை இனி நான் ஃபேஸ் பண்ணக்கூடாது. அப்படியே இதுவரைக்கும் கடைசி சொன்ன ஸ்டோரி மாதிரி தான். அதை எதிர்கொள்றதுக்கு நான் என்னென்ன ட்ரைனிங் மேற்கொள்ளணும், என்னென்ன நான் கற்றுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் இன்னைக்கு கர்த்தர்கிட்ட கேட்க போறீங்க. ஹீ வில் லீட் யூ. அவரும் உங்களை வழிநடத்துவார். சரி, ப்ரேயர் பண்ணலாமா? பாஸ்டர் லீட் பண்ணுவார். எல்லாரும் ஜோம் பண்ணலாம். நல்லா ப்ராக்டிக்கலாக நிறைய ஸ்டோரிஸை சொல்லி நம்மளுடைய லைஃப்பில் என்னென்ன ஜெயன்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சிஸ்டர் அவங்க தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? லைஃப்பில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குதா? நம்ம பைபிளில் வந்துட்டு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஃபெய்த்து தான் ரொம்ப முக்கியம், விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். விசுவாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எபிரேயர் 11 வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, எதையுமே நம்ம வந்து பார்க்கலனாலும் எதையுமே நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளலைனாலும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறது. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறது தான் விசுவாசம். சரிங்களா? ஸோ ஃபெய்த் இஸ் கோயிங் ஃபர்தர் வித்தவுட் சீயிங் தி ஹோல் ஸ்டேர்கேஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏணிப்படியில் வந்து மேலே வந்து எதுவுமே பார்க்கலனாலும் நம்ம தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து ஸ்டெப்ஸு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில். அதுதான் வந்து கடவுள் மேலே அப்படி தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும். அப்படி வச்சோம்னா கண்டிப்பாக வந்து காட் வில் லீட் யூ. சரிங்களா? கண்டிப்பாக வந்து லீட் பண்ணுவார். அதான் வந்து இந்த ஸ்டோரிஸ் மூலமாக அந்த ஃபெய்த், நம்ம எல்லாத்துக்கும் ஃபெய்த் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத எல்லா ஸ்டோரிஸுமே அதை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. சரிங்களா? அந்த டெசர்ட்டில் போனதும் அந்த பாட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை வந்து உள்ளே ஊற்றிட்டிங்கன்னா நிறையா தண்ணி நம்மளுக்கு வரும். ஸோ அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றாமல் அதை குடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் வந்து நிறைய பிளஸிங்கை நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால எல்லாமே அந்த ஃபாகு, அந்த ஸ்டாட்டிக் மேப்பை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க. ஆனால் போக பனிமூட்டம் இருக்குது, நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க முடியலனாலும் நம்ம போயிட்டே இருந்தோம்னா வழி இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுதான் வந்து ஃபெய்த். காணப்படாது, நம்ம வந்து பார்க்க முடியாது, ஆனால் நம்பிக்கை வச்சு என்ன பண்ணோம், போகணும். காட் வில் லீட் யூ, காட் வில் லீட் மீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபெய்த்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணுற லைஃப்பில் வந்து மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களை மூவ் பண்ண வைப்பார். நல்ல ஒரு பெட்டர் ஃப்யூச்சர் உங்களுக்கு கொடுப்பாரு. சரிங்களா? ஸோ அதனால் அதுக்கு நிறையா ஜெயன்ஸ் தான் ஃபேஸ் பண்ணுற ஜெயன்ஸ் தான் நீங்கள் எழுதிருப்பீங்க. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, இது எல்லாத்துலேயும் இருந்தும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. சரி, கடவுளை வந்து நம்ம வந்து நேரில் பார்க்கலனாலும் நம்ம நம்பிக்கை வைக்கணும். கடவுள் வந்து நம்மளுக்கு விடுதலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கை வச்சு விசுவாசத்தோட இந்த ப்ராப்ளம் நான் வந்து ஃபேஸ் பண்ணுறேன், நீங்கள் எழுதுன அந்த ப்ராப்ளம் இதெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணுறேன், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முழு நம்பிக்கையோட, சரிங்களா, நம்ம வந்து வித்தவுட் எனி டவுட், சந்தேகமே இல்லாமல் விசுவாசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து கத்தவங்களை விடுவிப்பாங்க. சரிங்களா? அதனால் முழு நம்பிக்கையோட இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன் உங்களுக்காக, என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எழுதி வச்சிருக்கிற அந்த ஸ்ட்ரகிள்ஸையும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அது ஃபியராக இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இந்த பையன் என்னை விட்டு போகணும், இந்த மன அழுத்தம் என்னை விட்டு போகணும், எல்லாம் என்னென்ன எழுதி வச்சிருக்கிறீங்களோ எல்லாம் நான்
ஜெபம் பண்ணுறப்ப நீங்கள் அதை சொல்லி உங்களுடைய கடவுளை எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னும் ஃபர்தராக வந்து அந்த ஃபைத்தை பற்றி தெரியணும், ஆண்டவரை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சர்ச்சுக்கு வாங்க. சண்டே வந்து 10 to 12 நம்மளுக்கு சண்டே சர்வீஸ் நடக்குது. நீங்கள் வரலாம். வந்தால் இன்னும் நிறையா ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற அற்புதங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், வச்சுக்கொள்ளலாம். சரிங்களா? ஸோ அதனால் வாங்க, உங்கள் எல்லாரையும் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். சர்ச்சுக்கே வாங்க. இன்னும் நிறையா வந்து என்ன பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஜெபம் பண்ணுவோம். ஸோ ஆண்டவரே, இன்னொரு சேர்ந்துக்கவங்க நீங்கள் எழுதி வச்சுருக்கிற ப்ராப்ளம் சொல்லி ஜெபம் எனக்கு இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்கவே கூடாது, எனக்கு வந்து இது ஓடி போயிடலாம், அந்த பிரச்சனை எனக்கு அவ்வளோ ஓடி போயிடலாம், அதில் போகணும் அப்படின்னு சொல்லி ஸோ ஆண்டவரே சோதரிகளாக இந்த மீட்டிங் ஆண்டவரே சோதனை ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்துகிற சகோதரியை நீங்கள் அருமையாக வந்து பயன்படுத்துறீங்க. எல்லாம் அவர்கள் ப்ராக்டிக்கலாக பேசினாங்க. அவர்களை சொல்கிறாங்க எல்லாருக்கும் புரிய மாதிரி எளிதான அவர்கள் மொழியில் அவர்கள் சொல்கிறதாக நல்லா பேசினாங்க. அவர்களை எல்லாரும் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் கதைகளை சொல்லி அவர்களை சொல்கிற கான்செப்ட் எல்லாம் புரிய வச்சாங்க. நன்றி ஆண்டவரே. கதைகள் மூலமாக என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிற கருத்தை இந்த பிள்ளைகள் எல்லாரும் பிடிவரை அவர்கள் சொல்லி ஆண்டவரை சொல்கிறாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவரை சொல்கிறாங்க. நல்ல விசுவாசத்தை கொடுங்க. ஆண்டவரை அவங்க வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எதுவுமே புரியலைனாலும், நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் எதுவுமே அவங்களால புரிந்து கொள்ள முடியலைனாலும் தொடர்ந்து அவர்களை சொல்கிறாங்க. விசுவாசத்தோடு இருக்கிற நம்பிக்கையோடு இருக்கிற நாங்கள் சொல்லிக்கிறோம். மேலே ஆண்டவரை சொல்கிற தொடர்ந்து அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கிற இந்த நேரத்திலும் அவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறார்கள். நீரே உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. அவருடைய சோதனை எங்கள் சபை பிள்ளைகள் மூலமாக அவருடைய சோதனாக அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட போது கர்த்தர்களாக அவர்கள் விடுதலை பேசி அவங்களை மறுவதற்கு அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் அவருடைய சோதனை பிள்ளைகளை எழுதி வைத்திருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களுக்காக அவர்கள் சொல்லி அவர்களை சோதனாக யார் யார் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அந்த பிரச்சனைகள் அந்த போராட்டங்கள் கர்த்தரை விடுதலை கொடுக்கிறார்கள். அவரை சோதனை பரிபூர்ண விடுதலைக்காக அவரை இயேசுவின் நாமத்தினால அவரை சோதராக அவர்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தாவீது பெரிய கோலியாகவே ஃபேஸ் பண்ணாரு. அவ்வளோ பெரிய பிரச்சனை அவரை சோதனை லாஸ்டில் மூலமாக பெரிய கல் அவரை சோதராக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த உங்களுடைய பிள்ளைகள் அந்த பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு வலிமையாக வல்லமை உள்ளவர்களாக நிலமுள்ளவர்களாக மாற உதவி செய்கிறார்கள். ஒவ்வொருவரையும் பெறப்பட்ட எல்லா அவருடைய பிரச்சனைகளையும் எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ள பிள்ளைகளை நல்ல வல்லமை நிலத்தை நன்றி. அது என்ன பிரச்சனைகள் அவருடைய பயமாக இருக்கலாம், மன குழப்பமாக இருக்கலாம், அவருடைய சோதனை எதிர்காலத்தில் குறித்த பயம், வீட்டை குறித்த கவலை, படிப்பு குறித்த கவலை, ஃபீஸ் கட்ட முடியலைங்கிற கவலை, எந்த கவலையாக இருந்தாலும் சரி, அதாவது என்ன அழுத்தமாக இருந்தாலும் சரி, என்ன பயமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றும் பிள்ளைகளுக்கு எழுதப்படுங்க. அதுவே சோதனை அவருடைய வளர்ச்சியை தடையாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பிள்ளைகளுக்கு எழுதப்படுங்க. அவருடைய சோதனை பிள்ளைகள் உண்மையும் வளரணும். நல்லா அவருடைய சோதனை வளர்ந்து அவங்க எதிர்காலம் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் இருக்கிற அவருடைய சோதனை சுற்றி உள்ளவர்களெல்லாம் ஒரு ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு எல்லாருடைய ஃபியூச்சராக அமைய நாங்கள் சொல்லி அவருடைய சோதனை உண்மை பற்றி அவர்கள் இன்னும் அறிந்து கொள்வார்களாக. இயேசுவாகி உண்மை பற்றி இன்னும் அறிந்து கொள்வார்களாக. அவர்கள் இயேசு விடுதலை இருக்கிறார், இயேசு சுகத்தை இருக்கிறார், இயேசு பாவ கட்டுகளிலிருந்து சாப கட்டுகளிலிருந்து எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருகிறார் அப்படிங்கிற நல்ல செய்தியை அவர் இன்னும் அதிகமாக பிள்ளைகளை அறிந்து கொள்வார்களாக. அவருடைய சோதனை இன்றைக்கு அவருடைய சர்ச்சுக்கு புதிதாக வருகிற அவர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கடந்த வருகிறோம். அவங்க இன்னும் உங்களை வச்சு அதிகமாக அறிந்து கொள்ள பைபிள்லாம் வாங்கி படிக்க சர்ச்சுக்கு கடந்து வர சொல்லிக்கிறாங்க. அவருடைய சோதனை படிக்க பண்ணி ஆசிரியர் அவரை என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்களோ அவருடைய கோர்ஸில் அவருடைய எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண உதவி செய்ய இதோ இனி அடைய
அரியணே இல்லாமல் ஆண்டவரை சோதனை எந்த சப்ஜெக்ட்லையும் அவங்க ஃபெயில் ஆகிடக்கூடாது. நல்ல ஒவ்வொரு வரைக்கும் நல்ல மெமரி பவர்ஃபுல்ல நல்ல ஞானத்துக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி உள்ள எல்லாத்தையும் புரிஞ்சு படித்து அதை எல்லாம் மாசாக அந்த உதவி செய்கிறார். ஆண்டவரை சோதனை பிள்ளைகளுக்கு அந்த கவலைகள் எல்லாம் மாறி போகணும். எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. கர்த்தரே ஒரு வானத்தை எழுதிவிட்டு அவருடைய ஆதரிவார் நீதிமன்ற ஒருபோதும் தள்ளாட விடாது என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை சோதனை கர்த்தர் மேல வானத்தை இறக்கி வைத்துவிட்டு எவ்வளவு பெரிய வாரமாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவருடைய சோதராஜா அது உண்மையான வானத்தை இறக்கி வச்சுட்டு அவங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க சொல்லிக்கிறோம், விடுதலையோடு இருக்கிறாங்க சொல்லிக்கிறோம். படிப்புல நல்ல கான்சென்ட்ரேட் பண்ண உதவி செய்ய அவருடைய சோதனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே அவருடைய சோதனை எடுத்துக்கொள்ளணும். மொபைல் டியூஷன் எல்லாம் மாறி போகட்டும். அவருடைய சோதனை படிப்பு மேல கவனம் வரணும். இப்ப படிக்கிற படிப்புதான் அவருடைய எதிர்காலத்துக்கு அவருடைய சோதனை நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கும். அவருடைய சோதனை இப்ப நல்ல கவனமா படிக்க நல்லா ஃபோக்கஸ்டா படிக்க கற்று உதவி செய்கிறாங்க. இப்ப டிஸ்ட்ராக்ட் ஆனாங்கன்னா எதிர்காலம் அவர் எவ்வளோ பாதிக்கப்படும். அவருடைய சோதனை பிள்ளைகள் நல்லா புரிந்து கொண்டு படிப்புல கவனம் செலுத்த உதவி செய்யுங்க. நல்ல அவருடைய கணேஷோட நல்ல அவருடைய சோதராக வேரோட அது ஒவ்வொருவரும் ஆசாக செடிக்கிறோம். அவருடைய சோதராக ஒவ்வொருவரையும் ஆட்படுகிறாங்க. அவருடைய சிந்தனைகள் அவருடைய எண்ணங்கள் எல்லாமே அவருடைய நல்ல விதமாக இருக்கிறாங்க செடிக்கிறோம். அவருடைய சோதனை படிப்பு மேலேயே இருக்கிறாங்க செடிக்கிறோம். எல்லா சொல்லுகிற எல்லா கவன சிறகுகளையும் எடுத்துக்கொள்கிறார். நிச்சயமாக ஒவ்வொருவருடைய இடைப்பட்டிருக்கிறார்கள். பேசப்பட்ட வார்த்தைகள் கண்டிப்பாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் சொல்கிறார். நிச்சயமாக அது செயல்படும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருவரும் அதை புரிந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ப்ரோக்ராம் ஆண்டவரை சோதனை பேசின வார்த்தைகள் சொல்லப்பட்ட அந்த கதைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக பிரோஜனமா இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்புகிறோம். ஆண்டவரை கர்த்தருக்கு சொல்லுங்க. இந்த நாள்ல இருந்து பிள்ளைகளோட வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கையா மாறப்படும். சோதனை எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கும் இடம் கொடுக்காம எதை பற்றியும் அவருடைய சோதனை மனசுல கவலைப்படாம எதை பற்றியும் அவரை பயப்படாம நல்லா படிச்சு நல்ல ஒரு எதிர்காலத்தை பிள்ளைகள் அவங்களே அமைத்துக் கொள்ள உதவி செய்கிறார். அவர்களை நல்ல பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் மாறட்டும் செல்கிறோம். அவருடைய சோதனை எங்கள் ஒவ்வொரு போக்கில் பயன்படாது. அவருடைய பெற்றோர்கள் என்ன கனவு வைத்திருக்கிறார்கள், எங்களுடைய கனவு என்ன அப்படிங்கிற சோதனை நல்ல பேலன்ஸ் பண்ணி நல்ல ஒரு எதிர்காலம் ஒவ்வொருவருக்கு அமைய செல்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறார். பிள்ளைகளோடு கூட இருக்க வழி நடத்துகிறார்கள். ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. இந்த ஆலயத்திலிருந்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். நிச்சயமாக ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக எதிர்பார்க்கிறாங்க. நன்றி. நாங்கள் ஆசீர்வாதமாக இருந்ததுக்காக நன்றி. பிள்ளைகளை வந்து சர்ச்சைக்கு வர நல்லா படிக்க எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தில் தெரிகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல சோதரி என் முழுவதுமே பரிசுத்தராக சோதரி என் ஆத்மாவே சோதரி செய்த சகல எல்லாரும் யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா வீட்டில் அந்த சோதிக்கலாம். எதை பற்றி கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அப்படி பயம் கவலை அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசுகிற மாதிரி கடவுளை பேசுங்க. இயேசுவே இந்த பயம் எவ்வளோ அதை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு இயேசுவே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃப்ரெண்டை மதமாக செய்ய நீங்கள் வந்து ப்ரேயர்ல இயேசுவே அப்படின்னு சொல்கிறாங்க. மதம் வந்து இயேசுவை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். வந்து கடவுளுக்கு ப்ரேயர் ஆரம்பிக்கும். நிச்சயமாக நல்ல நல்லவா நீங்கள் கண்டிப்பாக யூகே ரசி யூகே ரசிக்கு அதர்ஸ் ஆல்சோ.